நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு வீட்டிலையே பாதாம் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு பாதாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 முறை நல்லா கழுவி எடுத்துருங்க. அதில் கொஞ்சம் அழுக்கு இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். நல்லா கழுவின பிறகு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினதுக்கப்புறமா அதோட தோலை எடுத்துருங்க. கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்கும். ஃபேனில் வச்சிங்கன்னா ஒரு 15 நிமிஷத்தில் நல்லா காஞ்சிரும் இந்த மாதிரி. இப்போ நம்ம ஓடிஜியில் ரோஸ்ட் பண்ண போகிறோம். மொத்தமாக இதை ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு 30 நிமிஷம் ஆச்சு. 3 வாட்டி 10 நிமிஷமாக தான் ரோஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு ப்ராப்பராக வரும். அப்பப்போ அதை கிளறி விடணும். 160 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு வச்சுருங்க. அப்புறம் அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் கிளறிட்டு மறுபடியும் அதே டெம்பரேச்சரில் 10 மினிட்ஸ் வைங்க. அப்பப்போ இப்படி கிளறி விட்டிங்கன்னா அது எல்லா பக்கமுமே நல்லா ரோஸ்ட் ஆகும். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு பொடி ஈரத்தன்மையே இல்லாமல் நல்லா பொடிச்சு வரும். பாருங்கள், இது இன்னும் நமக்கு அதில் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அதனால இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பர்ஃபெக்டாக ரோஸ்ட் ஆயிடுச்சு. கலர் பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு. அதை எடுத்து கொஞ்சம் சூடாக இருக்குது, அதை எடுத்து நம்ம உடச்சி பாருங்கள். உடச்சி பார்த்தா நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக வந்துச்சுன்னா அவ்வளோதான். இப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பாலில் கலந்து குடிக்கிறதுனால நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். கடாயில் கூட இதை செய்யலாங்க, ஆனால் நமக்கு இந்த அளவுக்கு ஈரப்பதத்தை சுத்தமாக எடுக்க மாட்டேங்குது. நான் நிறையா வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைங்க. அரைக்கும் போது பாருங்கள் ஃபைன் பவுட்ராக வந்திருக்கு. நீங்கள் கடாயில் செய்யும்போது கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்தால் கூட நமக்கு இந்த மாதிரி ஃபைன் பவுட்ராக வராது. கொஞ்சம் பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைக்கணும். அந்த மாதிரி கடாயில் பண்ணால் ஒரே டைமில் அரைச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.